மருத்துவர் சுகிதா எங்களுடைய மிக நெருங்கிய உறவினர். அந்த வகையில் அவர் பல் மருத்துவராகவும் அவருக்கு நாங்கள் பாராட்டுவதற்கும் உண்மையிலே பெருமைப்படுகிறோம். உறவினர் என்று சொல்லும்போது அவர் சிதம்பரத்தில் மருத்துவராக படித்து பல் மருத்துவராக படித்து அங்கேயே பணியாற்றி அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களுடைய அன்பெல்லாம் பெற்று அங்கிருந்து வரும்பொழுது அங்கே இருந்த ஊர் மக்கள் அனைவரும் கண்ணீர் மல்க பிரியாவிலை அனுப்பிய காட்சிகளை அவர்களுடைய தந்தையார் சொல்லும்போது உண்மையிலே நான் நெகிழ்ந்து போனேன். அந்த வகையில் மக்கள் மருத்துவராக மக்களுக்கு ஏற்ற சேவை செய்த ஒரு மருத்துவராக இருந்து பணியாற்றியது ஒன்று. அடுத்ததாக எனது சொந்த வாழ்க்கையில் எனது தம்பி எனது சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜெய்சங்கர் தெரியும். அவர் சென்னையில் சமீபத்தில் ஒரு பல் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு இருந்தார், பல் சிகிச்சைகள் செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு இரவு ஒரு 11 மணி அளவில் அந்த சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ரத்தம் கடுமையாக லீடாக ஆரம்பிச்சு. அதை உடனடியாக நம்ம இந்த பல் டாக்டர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் பல் டாக்டர் ஐயா சென்னைக்கு நம்ம ஃபோன் பண்ணுறப்ப வந்து அவர் அந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் இருக்கார். ஒரு நேரம் வந்து அந்த நேரத்தில் சுகிதா ஞாபகம் இருந்தாங்க. உடனே இந்த ஊர் போகிறாங்க வந்தாங்க வரல அப்படிங்கிறத கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஃபோன்லேயே முழுசாக டைரக்ஷன் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஒவ்வொரு செகண்டாக எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பல்லில் ப்ளீடிங் ஆனதை சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அந்த வகையில் நான் அந்த நேரில் இந்த ராஜ்புரத்துக்கு நானே வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட படிச்சு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா மற்ற இடத்துல நாங்கள் போனோம், எல்லா டாக்டர்கிட்டையும் நாங்கள் பேசினோம். ஆனால் இந்த அளவுக்கு விரிவாக பேசலை. அந்த வகையில் எனது அருமை மகள் மாப்பிள்ளை கொடுத்து வைத்த மாப்பிள்ளைங்க. அந்த வகையில் அதே மாதிரி மாப்பிள்ளையும் கொடுத்து வைத்தவங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, நாடு அடிக்கடி போய்கிட்டே இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதில் ஒரு பறந்துக்கிட்டே இருக்க ஒரு மாப்பிள்ளை கிடைத்திருக்காங்க. வாழ்க்கை அருணாசனம் தேவைப்படுகிறது. வாழ்க்கையோம் நன்றி.